பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோவும் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 44:21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மேல் நினைவாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். நீ என் தாசன் என்று சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எனக்கு பிரியமான பாத்திரமாய் உன்னை உருவாக்கினேன். நீ என்னுடைய தாசன். நான் உன்னை இஸ்ரவேலாய் உருவாக்கி இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபே, உன்னை நான் சிருஷ்டித்தேன், ஆனால் உன்னை நான் மறுபடியும் இஸ்ரவேலாக உருவாக்கிவிட்டேன். என்னுடைய பிள்ளையாக நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆகவே நீ பயப்படாதே. உன்னை நான் மீட்டு கொண்டு விட்டேன். நீ எனக்கு சொந்தமானவன். உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ எனக்கு உடையவன் என்று சொல்லி, எனக்கு உரிமையானவன் என்று சொல்லி இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டேன். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி யாக்கோபை ஆண்டவர் உருவாக்கி அவனுடைய பழைய வாழ்க்கையை மாற்றி, அவனுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றி தேவனுடைய மகன் என்கிற உரிமையுள்ள பெயரை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய மகன் என்ற அர்த்தம். இஸ்ரவேல் என்று சொல்லி அவனுக்கு ஆண்டவர் பெயரிட்டு அழைத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டிருக்கிறபடியினாலே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை என்கிற உரிமையை பெற்றிருக்கிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். யாக்கோபு தன்னுடைய தாயின் ஆலோசனையின்படி அண்ணனை ஏமாற்றினான். அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அப்படி அவன் ஏமாற்றுகிற ஒரு மகனாய் இருந்தான். அப்படிப்பட்ட யாக்கோபு வனாந்தரத்தில் அலைந்து திரியும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். பூமிக்கு வானத்துக்கு நடுவாக வைக்கப்பட்ட ஏணியை பார்த்தான். தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்த்தான் என்று வேதத்தில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். காரணம், அவனுடைய உள்ளத்திலே உண்மை இருந்தது. அவன் ஒருவேளை ஏமாற்றுகிறவனாய் இருந்தாலும்
உள்ளத்தின் ஆழத்திலே அவனுக்கு ஒரு உண்மை இருந்தபடியினாலே, என் தகப்பன் என்னை கண்டுபிடித்து விடுவாரே என்கிற பயம் அவனுக்கு இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை உன்னிப்பாய் கவனித்தார். அவனை தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டே வந்து வெறும் கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். சகோதரனோடு ஒப்புரவாக பண்ணினார். அப்பொழுதுதான் அந்த ராத்திரி வேளையில யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையிலே அவன் தேவனோடு போராடினான். அந்த இரவு முழுவதும் போராடி, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று அவன் வைராக்கியமாய் போராடி கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவனிடத்திலே கேட்டார், உன் பெயர் என்ன என்று சொல்லி. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அண்ணனுடைய பெயரை சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். ஆனால் பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உண்மை மிகவும் முக்கியம். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்றைக்கு கர்த்தர் அவனிடத்தில் உண்மை இருக்கிறதா என்று சொல்லி அவர் சோதித்து பார்த்தார். அவனிடத்திலே கேட்டார், உன் பெயர் என்ன என்று சொல்லி. அவன் சொன்னான், நான் இன்னும் யாக்கோபாகத்தான் இருக்கிறேன், என் பெயர் யாக்கோபு என்று சொன்னான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ தேவனோடு மனிதர்களோடும் போராடி மேற்கொண்டு விட்டாய். இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல், தேவனுடைய மகன் என்கிற பெயரை அன்றைக்கு பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது ஒருபோதும் அவர் நம்மை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ளவர். நம்மை ஆசீர்வதிப்பதில் அவர் உண்மை உள்ளவர். நம்மை மேன்மைப்படுத்துவதிலே அவர் உண்மை உள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். உன்னை என் உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்மை அழைத்த தேவன், இரத்தத்தை கிரயம் கொடுத்து மீட்டு கொண்ட ஆண்டவர் அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறபடினாலே ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நாம் தைரியமாயிருப்போம். அவர் ஒருபோதும் நம்மை மறந்து விட மாட்டார். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஒருவேளை நாம் சிறுமைப்பட்டிருக்கலாம், ஆனால் நம்மை மறவாத ஒரு தேவன் உண்டு. அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், நம்மை புதிதாக உருவாக்கி புதிய நாமத்தை கொடுத்து நம்மை மேன்மையான உன்னதங்களிலே ஆண்டவர் உட்கார வைப்பார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஐயோ நான் சிறுமைப்படுத்தப்பட்டு விட்டேன், எல்லாரும் என்னை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஏக்க பெருமூச்சுகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து தைரியப்படுத்துகிறபடியினாலும் உமக்கு நன்றி. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை நான் மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன். உன்மேல் நினைவாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நேர் நினைத்திருக்கிறீர். ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரும் இன்றைக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.